கிளாஸஸில் வந்துட்டு எப்படி வந்துட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எங்கேருந்து டிசைன்ஸ் எடுக்க போகிறோம், எப்படி கஸ்டமரை பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கோங்க. ப்ளே ஸ்டோர் எடுத்துகிட்டு ஸோ பிரிண்டஸ்ட் ஆப்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ இதுதான் அந்த ஆப், ஓகேங்களா. ஸோ நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பிரிண்டஸ்ட் ஆப், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப் மூலியமாக தான் நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் எடுக்க போகிறோம், அண்ட் தென் கஸ்டமரை பிடிக்க போகிறோம், எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்ஸை வந்து எனக்கு பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையா பாக்ஸாக காட்டுவாங்க. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. கூகுள் அக்கௌண்ட் வச்சு இல்லை உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறையா பாக்ஸாக காட்டுவாங்க. அந்த பாக்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு 5 பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போகும், ஓகேங்களா. ஸோ எப்படின்னு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டனாலே எனக்கு அது வராது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு உள்ளேயே போகும். அந்த 5 பாக்ஸ் எனி 5 பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து அந்த ஆப் உள்ளேயே போகும். ஸோ இப்போ வந்துட்டு நான் அப்டேட் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போகலாம், ஓகேங்களா. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணலாம், எப்படி நீங்கள் ரேட் ஃபிக்ஸிங் பண்ணணும், ஒரு ஹேண்டுக்கு நீங்கள் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஓப்பன் கொடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னே பாருங்கள் இப்படி தான் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு நான் அந்த 5 பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணனால எனக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கும் கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். நீங்கள் சர்ச் பண்ண தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஆரி ஒர்க் டிசைன் அண்ட் தென் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது. ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ஆப் தான் இது. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு கூகுள் ஆர் க்ரோமில் போய் தேடுறப்போ உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. பட் ஆனால் இதில் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா டிசைன்ஸுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ கூகுளில் போய் தேடினீங்கன்னா கூட, க்ரோமில் போய் தேடினா கூட டேரெக்டாக யூடியூப் தான் வரும். ஸோ இது யூடியூபுக்கும் போகும், உங்களுக்கு இதுக்கும் வரும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு மெஹந்தி டிசைன் இருக்குது. இந்த நான் அப்படியே கிளிக் கூட பண்ணி நான் அப்படியே கண்டினியூஸாக போகலாம். ஸோ இது வந்துட்டு ஹேண்ட் டிசைன். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டார்ட் அப் டிசைன். ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் அப்படிங்கிறது, ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் அப் டிசைன் தான். இந்த லோட்டஸும் ஸ்டார்ட் அப் டிசைன் தான். இந்த செக்குடு போட்டு இந்த இருக்கிறதும் ஸ்டார்ட் அப் டிசைன் தான். அண்ட் தென் எலஃபென்ட்டும் ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் தான். இது ஒரு மெஹந்திங்கிறது நம்மளா கிரியேட் பண்ணுறது தான். இப்போ எப்படி நான் ஒரு 100 டிசைன் சொல்லி கொடுத்தனோ அந்த 100 டிசைனில் நீங்களாக வந்துட்டு மேலே ஒரு கொண்டு வந்து ஸ்டார்டிங் டிசைன்ஸ் கொடுக்கலாம், க்ரியேட்டிவாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஜிம்காஸோட மாடல்ஸ் வந்து இந்த வீடியோஸோட கடைசியில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஒரு 15 to 20 ஜிம்காஸ் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் இருந்து தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் ஒரு ஹேண்டோட லென்த்து. ஸோ இங்கேருந்து தான் நம்ம போட ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி போடுறப்ப தான் நமக்கு டிசைன்ஸ் வரும். பட் ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு ஹேண்டோட எட்டு வரைக்குமே நமக்கு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன மாதிரி கஸ்டமர் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் நெட் இருந்தால் தான் உள்ளேயே போக முடியும், ஓகேங்களா. ஸோ சர்ச் பார் வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த டிசைனை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கஸ்டமர் கிட்ட போய் காட்டுறப்ப இந்த மாதிரி காட்டலாம். இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேங்களா. இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் போய் பிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம், ஓகேங்களா. ஸோ இப்போ எந்த டிசைன்ஸ் காட்டுறது தெரியல, எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னா, ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்து காமிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எக்ஸாம்பிள் நான் இந்த டிசைனை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த டிசைன்ஸில் மேலே பாருங்கள் லோட்டஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் 2 லைன் ஹம்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய ஹம்ஸ், ஃபில்லிங் அண்ட் தென் செக்குடு போட்டு ஹம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்டர் டிசைன் தான். ஸோ சென்டராக வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்களோட இனிஷியல் கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தாண்ட வந்து ஹார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பட் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி டிசைன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்துட்டு ரெண்டுலேயும் வேறு டிசைன்ஸும் கேட்பாங்க. அப்படின்னா இங்கேருந்து இங்கே எல்லாமே ஒரே மாதிரி வரும். இந்த சென்டரில் வந்து மட்டும் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் இருக்குது. பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸை வச்சு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே பெரிய எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு இது பார்த்தாவே தெரியணும், ஓகேங்களா. எப்படி சொல்ல வரேன்னா, லோட்டஸ் சிம்பிள் டிசைன். ஸோ இது வந்து பார்டரோட செக்குடு டிசைன். அண்ட் தென் இதில் கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து வெயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டராக ஒரு லோட்டஸ் அண்ட் தென் காயில் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எகைன் பார்டர் டிசைன். ஸோ இங்கேயும் வந்து ஹம்ஸு அண்ட் தென் வெயின்ஸு, லோட்டஸ் அண்ட் தென் ஹம்ஸ் தான் நிறையாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஹம்ஸ் வச்சு தான் நிறையா டிசைன்ஸே வரும். ஸோ இது அண்ட் தென் ஈஸி. ஸோ ஒரு பிகினராக இருக்கிறதுனால இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு 2 to 3 hours வரைக்கும் எடுத்துக்கும் இந்த டிசைன்ஸ் போட. இது வந்து மெயின் சிம்பிள் டிசைன் 2 to 3 hours வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, மினிமம் 2000 rupees வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட்
ஃப்ரண்ட். ஓகேங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே தான் நான் சொல்கிறேன். ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் கஸ்டமரே பிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு உடனே வந்துட்டு எடுத்தோடனே 3000 5000 6000 அப்படிலாம் போகாதீங்க. ஸோ நமக்கு வந்துட்டு யோசிங்க, 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம், நமக்கு 2000 rupees டைம் அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஹென்னா பவுடர் உங்களோட இது போனாலுமே உங்களுக்கு லாபம் நிறையவே நிற்கும். உங்களோட முதுகு வலிக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ மோட்டிவாக அண்ட் தென் நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் நடக்கும். ஓகேங்களா, அதனால் சொல்கிறது இது வந்து ரொம்ப ஈஸியான டிசைன். 3 ஒரு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் உங்களோட டைமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் 3 hours போட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு போட்டு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லிடுங்க, இந்த டிசைனுக்கு இந்த ரேட்டு, இந்த டிசைனுக்கு அந்த ரேட்டு, அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன டிசைன் வேணும்னு கேளுங்க. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்துட்டு மேரேஜ் பர்சன் அண்ட் தென் பேபி ஷவர் பர்சன் மட்டும்தான் கஸ்டமைசேஷன் கேட்பாங்க. மீதி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்பாங்க, அப்படி இல்லையா? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்குமே நம்ம வந்துட்டு 1500 வாங்கலாம். இது வந்துட்டு ஃபுல் ஹேண்டுமே இல்லை, அண்ட் தென் பாதி ஹேண்ட்லேருந்து இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கிறப்ப இதுக்கு நம்ம 1500 வாங்கலாம். ஸோ போதும், இப்போதைக்கு நம்ம பிகினராக இருக்கிறப்ப அவ்வளோ வாங்கினாலே போதும். அதுவே ஃபஸ்ட் எடுத்தோன்னே நினைப்பாங்க என்ன இவ்வளோ அமௌண்ட்டு. பட் வந்துட்டு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரியே ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நேற்று ஒரு சிஸ்டர் பாருங்கள் ஒரு ஹேண்ட் போட்டு 600 rupees earn பண்ணாங்க அப்படின்னு நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. வெறும் பேக் சைடு ஹேண்டு ஒரே ஹேண்டுக்கு தான் போட்டாங்களா, எனக்கு 600 rupees கிடச்சிது. அதை விட எனக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு, எனக்கு ட்ராயிங்கே போட தெரியாது, ஆனால் இந்த அளவுக்கு நான் நீட்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அதை நான் எதனால் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, நானும் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தவங்களுக்கும் வரவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், நீங்களும் அந்த மாதிரி earn பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரியும் நீட்டாக இருக்கணும் டிசைன்ஸ் பார்க்க. கொசன்னு தெரியவே கூடாது. ஸோ கொசன் இருக்க டிசைன்ஸ் வந்து அப்படி தெரியலாம். பட் இதில் பாருங்களேன் எங்கெங்கே கேப்ஸ் இருக்குது, எங்கே அந்த டிசைனை வந்துட்டு நமக்கு எடுத்து காட்டணும். அதுதான் வந்துட்டு நம்மளோட மெஹந்தியோட டிசைனே. ஓகேங்களா, அந்த டிசைனை வந்து நமக்கு எடுத்து காட்டணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி டைம் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், இப்போ நீங்கள் இருக்கீங்க வீட்டு பக்கத்தில் யாரோ ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு ஸோ அவங்க ஹேண்டில் 2 ஹேண்டிலையுமே போடணும் நீங்கள். ஸோ அதுக்காக 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிம்பிள் டிசைன் எடுங்க. ஸோ இந்த டிசைனை கூட இப்போ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிசைனை எடுத்துகிட்டு அவங்க ஹேண்டில் போடுங்க. ஸோ போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கை போடணும், உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கையில் போடுங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் இந்த கைக்கு போடங்காட்டி உங்களுக்கு இந்த கை காஞ்சு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ செகண்டாக இந்த கைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு அந்த சக்கரை தண்ணி வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா ஆஃப்டர் கிராம் ஆயில்னு சேல்ஸும் பண்ணுறாங்க, நீங்கள் அதை கூட வாங்கி பண்ணிக்கலாம். உதிரங்காட்டி நீங்கள் அந்த இதை அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு டார்க்காக அண்ட் தென் ஸ்டெயின் ப்ரூஃபாக இருக்கும். செகண்ட், இப்போ இந்த கை போட்டுட்டோம், இந்த கையும் காஞ்சிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இதோட பேக் சைடு போடணும். ஸோ இந்த பேக் சைடு போடங்காட்டி இது காயும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆஃப்டர் கேர் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். ஸோ அப்படி தான் நீங்கள் அப் அண்ட் டவுன் மாற்றி பண்ணணும். அதுக்குன்னு ஒரே கையில் இதையும் ஃப்ரண்ட்டும் போட்டுட்டு இங்கேயும் பேக்கும் போடக்கூடாது. ஓகேங்களா, அப்படி பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு மெயினான ரீசன். ஸோ இப்போ ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கே வந்து போட போகிறீங்க அப்படின்னா அவங்களோட கையை காட்ட சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கே கூட போடுங்க. ஸோ இந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எல்போ அளவுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, நீங்கள் ஒவ்வொருத்தரை பிடிச்சி கற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் போக பிக்கப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த அளவுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸ் ஆகுதோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு நீட்டாக ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 hours எடுக்க தான் செய்யும் சிம்பிளுக்கே. அண்ட் தென் போக 2 hours உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்பயுமே ஒரு கஸ்டமருக்கு நம்ம மெஹந்தி போட வந்தால் முன்ன பின்ன ஆக தான் செய்யும். ஓகேங்களா, அதனால் ஒன்றுமே ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் அவங்க ஹேண்டில் வந்துட்டு போட்டு பார்த்துட்டு ஸோ டைம் போடுறப்ப பாருங்கள், போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பாருங்கள். ஓகேங்களா, நடுவில் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டு ஸ்ப்ரே ஆஃப்டர் கேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ணுங்க. ஒரு ஹேண்டு முடிச்சுட்டு இன்னொரு ஹேண்டுக்கு போகிறீங்க, இன்னொரு ஹேண்டு வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த ஹேண்டுக்கு வந்துட்டு அது உதிர்றதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சக்கரை தண்ணி வந்து அது போய் இருவிக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உதிராது, ஸ்டெயின் ப்ரூஃபாகவும் இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இதில் இன்னொன்னையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிரைடுக்கு இப்போ 5ஆம் தேதி மேரேஜ் அப்படின்னா ஸோ நீங்கள் எத்தனாம் தேதி போடணும் அப்படின்னா 3ஆம் தேதி ஈவினிங் தான் போடணும். ஸோ 3ஆம் தேதி நீங்கள் போட்டுருங்க, ஈவினிங் ஆர் மார்னிங் எனிதிங். அவங்க போட்டால் பொண்ணு வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ போட்டுட்டு நீங்கள் ஆஃப்டர் கேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடணும். ஸோ மினிமம் 8 hours ஆகுது வைங்க, அந்த மாதிரி ஆஃப்டர் கேர் அது பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உடனே போயிட்டு தண்ணியில் கை கழுவவே கூடாது. மெயின் ரீசன் அது ஒன்று, அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா இது ஆர்கானிக் கோன். ஸோ தண்ணியில் கழுவாதீங்க. ஸோ அது நல்லா காஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு. ஆஃப்டர் கேர் ஒரு தடவை பண்ணால் போதும். பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிருச்சு
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் போய் கை கழுவக்கூடாது. ஒரு 6 ஹவர்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ மார்னிங் 10 o'clock போட்டிங்க, இப்போ ஈவினிங் வந்துட்டு 5 o'clock மேலே நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே போய் தண்ணியில் கழுவக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கோகனட் ஆயில் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விட சொல்லுங்கள் உங்கள் ஹேண்டில். இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணிவிட்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளா பீல் பண்ணும். ஸோ உங்களுக்கு வலிக்கவும் வலிக்காது. ஒரு சிலருக்கு இந்த இடம்லாம் போடுறப்ப வலிக்கும், ஓகேங்களா? அந்த இடம்லாம் வலிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஹேண்ட் விட்டுருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு லைட் ஆரஞ்சில் தான் இருக்கும். ஸோ தேர்ட் டே போட்டிங்க, 3ஆம் தேதி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் லைட் ஆரஞ்சில் தான் இருக்கும் 4th டே. ஸோ 4th டே ஈவினிங் ஆக 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 தான் டார்க் ஆகும். ஸோ 5th டே மார்னிங் அண்ட் தென் 4th டே நைட்டுக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் டார்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஸ்டெயின் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபுல்லாகவே டார்க்காக நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் கேர். இன்னொன்று வந்துட்டு, ஸோ கஸ்டமரை பொறுத்து தான் உங்களோட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்களால் எடுத்த உடனே ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. ஒரு சிலர் வந்துட்டு ஓகே 2000 2500 ஓகே அப்படின்னாலும் புக் பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் வந்துட்டு 2000 rupees போட்டு நம்ம போடணுமா, அதுக்கு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், எல்லாமே யோசிப்பாங்க. நீங்கள் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அண்ட் தென் இது அந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த அளவுக்கு அதில் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் கஸ்டமரை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போட ஆரம்பிங்க. ஸோ எப்படி அந்த சிஸ்டர் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ்ஸில் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு போட்டேன். இப்போ அவங்க பார்த்துட்டு டிசைன் நீட்டாக இருக்கணும்னு எனக்கு இன்னொருத்தவங்க அடுத்து மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அமௌண்ட்டை பார்க்காதீங்க. ஸோ அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களோட அவுட் சைடில் இருக்க பர்சன்லாம் உங்களோட மெஹந்தியை எப்படி பார்க்குறாங்க, என்ன அளவுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு ஓகே இப்போ எல்லாருக்கும் நீட்டாக தெரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். எடுத்தோடனே அமௌண்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ மெயின் ரீசன் நம்ம அமௌண்ட்டுக்காக தான் வந்திருக்கோம் இல்லைங்களே. இருந்தாலும் ஸோ நம்ம பிஸ்னஸை லெவல் பண்ணுறதுக்காக நமக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான். ஸோ இதில் உங்களுக்கு மெஹந்தி டிசைன்ஸ் வந்துருச்சு, வரல பிடிச்சது வரல அப்படின்னா ஸோ இங்கே சர்ச் பார் இருக்குது. சர்ச் பார் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு அரேபிக் டிசைன் வேணுமா, அரேபிக் மெஹந்தி டிசைன் போட்டிங்கன்னா ஸோ அதே மாதிரி மாடலில் வரும். ஸோ கஸ்டமர் கேட்பாங்க என்ன மாதிரி அரேபிக் வேணுமா. நான் இந்த அரேபிக் டிசைனில் யாருக்கு போடுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இப்போ பிரைடுக்கு போட்டு முடிச்சிட்டிங்க, பிரைடு கூட இன்னொரு 5 பேர் இருக்காங்க, சிம்பிளாக போட்டு முடிக்கணும், அவங்களுக்கு ஹெவியாலாம் வேணாம், ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கணும்னு நம்மக்கிட்ட முன்கூட்டியே கஸ்டமர் வீட்டில் பேசிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக போடுவோம். ஸோ மணிக்கட்டுக்கிட்ட இருந்து போட்டு ஸோ இது போடவே உங்களுக்கு ஒரு 20 minutes தான் ஆகும். அவங்க பேக்லாம் விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர். ஸோ பிரைடு கூட இருக்கவங்க இந்த 2 கையை மட்டும் தான் நீட்டுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக இது கூட சிம்பிளாக போட்டு முடிச்சிடலாம். பட் இதுக்குமே கொஞ்சம் காஸ்ட் ஆக தான் செய்யும். பட் ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு நீங்கள் அவங்க ஹேண்டை குயிக்காக முடிச்சிடலாம். 2 ஹேண்டுக்கும் ஒரே மாதிரியே டிசைன்ஸ் போட்டுட்டு, ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லையா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு மண்டேலா டிசைன்ஸ் வேணுமா, ஸோ மண்டேலா டிசைன்ஸும் இதுவும் யாருக்கு போடுவாங்க அப்படின்னா பிரைடோட ரிலேட்டிவ்ஸ் தான் போடுறாங்க. இப்போ ஒரு சில பிரைட்ஸுமே விரும்புகிறாங்க. இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஈஸியாக போடணும் அப்படிங்கிறதுக்காக பிரைடோட ஹேண்டில் பேக் ஹேண்டில் போடுவாங்க. பிரைடுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மண்டேலா டிசைன் சிம்பிளாக இருக்கும். ஸோ முன்னாடி நிறையா போட்டாலும் பின்னாடி இந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ கூட வரவங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு மண்டேலா டிசைன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாக கேப் இருக்கும். ஸோ சென்டரில் ஃபில்லாக இருக்கும், ஃபில்லாக இருக்கும். ஃபில்லிங்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு மணிக்கட்டு கீழே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம், எல்லாமே நமக்கு இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன்ஸை நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி அவங்களுக்கு காட்டி நீங்கள் கஸ்டமரை பிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மெயின் இதுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃப்யூச்சர்லேயும் இப்போ கிளாஸஸ் இன்னும் ஒரு இப்போ 28 கிளாஸ், இது இன்னும் 2 கிளாஸஸ் முடியுது. முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்காக நீங்கள் நான் சொல்கிற டிசைனை எனக்கு போட்டு காட்டிட்டீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கும் நீங்கள் ஆர்டர்ஸ் வருது, எனக்கு டக்குன்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ண தெரில அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவோட கிளாஸ் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு
ஒரு 10 டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன், ஜிம்கா டிசைன்ஸ், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிங்கர்ஸ் டிசைன்லாம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் ஃபிங்கர் டிசைன் சொல்லுங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல, பிகாஸ் இது ஏன்னா எல்லாமே நம்ம ப்ரைவேட்டாக ஒவ்வொரு டிசைனாக போட்டு பார்த்துட்டோம். ஸோ ஸ்பைரல், ஹம்ஸு, ஆர் வெயின்ஸு, ஆர் லிப்ஸு, செக்குடு எல்லாமே நம்ம தனித்தனியாக போட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதை செப்பரேட் பண்ணி ஈக்குவல் பண்ணால் முடிஞ்சுது. வேணும்னா இதுலேயே நான் இந்த வீடியோட எண்ட்லேயும் ஃபிங்கர் டிசைன்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபிங்கர் டிசைன்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரியே நிறையா ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு அடுத்த பேட்ச் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஹோம்ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபிங்கர் அண்ட் தென் ஜும்கா டிசைன். ஸோ இன்னொரு டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மெஹந்தி கோன் வந்து எத்தனை யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கஸ்டமருக்கு. ஸோ அது ஒவ்வொருவோட ஹேண்டை பொறுத்து ஒரு மினிமம் நீங்கள் 20 கிராம்ஸ் 25 கிராம்ஸ் வரைக்கும் ஒரு கோனில் ஃபில் பண்ணலாம். ஸோ அது ஒவ்வொரு ஹேண்டை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.